பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, லைலத்துல் கத்ருடைய இரவையில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் பெரும்பான்மையான எல்லா அமல்களையும் அல்லாஹுடைய கிருபையினால் நாங்கள் இப்போது செய்திருக்கின்றோம். இஃப்தாருடைய நேரத்திலிருந்து தொடர் நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடராக ஒன்றன் பின் ஒன்றாக தர்த்தீபாக சில அமல்களை மாஷா அல்லாஹுடைய கிருபையினால் கியாமுல் லைல் வரைக்கும் நாங்கள் தொழுதிருக்கின்றோம். இப்போ பாக்கி எஞ்சி இருக்கக்கூடிய 2 அமல்கள், ஒன்று துஆ, அடுத்தது வித்ரு தொழுகை, மூன்றாவது சுஹூர். இந்த 3 அமல்களும் இன்ஷா அல்லாஹ் பாக்கி இருக்குது. இப்போது நாங்கள் எல்லோரும் துஆவிற்கான நேரம். துஆ என்பது ஹுவல் இபாதா, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள். நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, ஜக்காத் சதக்கா கொடுக்கிறது எப்படி இபாதத்தோ அதே போல் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதும் இபாதத், அது ஒரு வணக்கம். எனவே அந்த இபாதத்தை சரியாக முறையாக நாங்கள் செய்து கொள்ளணும். வதூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், உள சுத்தியோடு பரிசுத்தமான முறையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹுடைய மக்ஃபிரத்தின் பாவ மன்னிப்பின் பக்கமாக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 தடவைகள், இன்னும் சில ஹதீஸ்களின் பிரகாரம் 100 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இப்போது நாங்கள் தௌபாவுக்குரிய துஆவிற்குரிய நேரம். துஆவினுடைய சில ஷுரூத்துகள், சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, நாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடி அழுது செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது, செய்த தவறுகளை, கடந்த காலங்களில் செய்த பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ இனிமேல் என் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியை, நீயத்தை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, செய்த தவறுகள் பாவங்கள் அல்லாஹ்வுக்குரிய பாவங்களாக இருந்தால், உதாரணமாக தொழுகைக்குரிய நேரத்திலே தொழாமல் இருந்திருப்போம், அதே போல ஏதோ ஒரு தவறுகளை நாங்கள் ஈடுபட்டிருப்போம், வட்டி எடுத்திருப்போம், கொடுத்திருப்போம், அல்லது பெரும் பாவங்கள் ஏதாவது ஒன்றை செய்திருப்போம். இது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டிருக்குமையாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு பாவம் இருக்குது, ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு செய்த பாவம், தவறு, அநியாயம், துரோகம், ஏமாற்று, பொய், இவைகளை நாங்கள் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் எம்மை மன்னிக்க மாட்டான். இதை மனதிலே பதிய வைக்க வேண்டும். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அதில் ஒரு மனிதன் யார் என்றால், குடும்ப உறவினர்களோடு கோபித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். எனவே யாராவது அப்படி நண்பர்களோடு, சொந்தங்களோடு, உறவினர்களோடு பேசாமல் கதைக்காமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு கால் போட்டு அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு சலாம் சொல்லி, உங்களுக்கு ஏதாவது நான் செய்திருந்தால், பேசியிருந்தால், உங்களோட உள்ளத்தை நோகடித்திருந்தால் அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று ஒரு மெசேஜ் ஒன்று அவங்களுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ளணும். இதன் மூலமாக நாங்கள் அந்த பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். எனவே இந்த 3 நிபந்தனைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆவை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். கேட்கின்ற போது நாங்கள் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா ரப்பே, எங்களோட கையை நீ வரும் கையாக திருப்பி விட வேண்டாம், எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக, எங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த இடத்திலே இருந்து யா அல்லாஹ் வெளியேற செல்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மனமுருகி உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இப்போது கேட்கக்கூடிய துஆ ஜமாஅத்தாக, கூட்டாகவே கேட்கப்படும். நான் கேட்பேன், அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆமீன் சொல்லுங்கள். கருத்துக்களை விளங்கி நல்ல முறையில் உணர்வுபூர்வமாக உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். பொதுவான துஆ தான் கேட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய கல்விலும் ஒவ்வொரு ஹாஜத் இருக்குது. என்னுடைய தேவை உங்களுக்கு இல்லை, உங்கள் தேவை எனக்கு இல்லை.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹாஜத் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. ரப்பிடத்தில் முறையிட்டால், ரப்பிடத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒப்படைத்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலான் முடிந்து செல்லுகின்றதுக்கு முன்னால் எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவான், நிச்சயமாக, சந்தேகம் கிடையாது. எனவே அந்த ரப்பு எங்களுடைய துஆவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லோரும் இப்போது நாங்கள் துஆவிற்காக அல்லாஹ் இடத்துல கையேந்துவோம். துஆவிற்கு தயாராக இருங்கள். ஆரம்பத்தில் அத்தஹியாத்தோடு இருந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அத்தஹியாத்தில் இருக்க முடியாவிட்டால் உங்களுடைய இருப்புக்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் கிபிலாவை முன்னோக்கி இப்போது நாங்கள் கேட்கக்கூடிய இந்த துஆவிற்கு எல்லோரும் தயாராகி கொள்ளுங்கள். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. اللهم اشف مرضانا ومرضى المسلمين. اللهم عافنا في بدننا. اللهم عافنا في سمعنا. اللهم عافنا في بصرنا. لا إله إلا أنت. اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام. اللهم ارحم موتانا وموتى المسلمين. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم وأكرم نزلهم ووسع مدخلهم. اللهم ادخلهم الجنة الفردوس الأعلى برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اصلح أحوال المسلمين في كل مكان. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم يا حي يا قيوم. يا حي يا قيوم. يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. يا كريم يا رحيم يا الله، فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار.
ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها يا غافر يا أرحم الراحمين. اللهم إنك تعلم عيوبنا فاسترها يا ذا الجلال والإكرام. يا راحم المساكين ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا فاغفر لنا مغفرة من عندك وارحمنا إنك أنت الغفور الرحيم. யா அல்லாஹ், கிருபையுள்ள நாயனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாருமே பார்க்காத கேட்காத இந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் வேறு யாராலும் எங்களை மன்னிக்க முடியாது ரப்பே. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பகல் வேளைகளிலே நோன்பு நோற்ற நிலையிலே உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக சுஜூது செய்துவிட்டு உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். ருக்கூஇலும் சுஜூதிலும் உன்னை நாவார தஸ்பீஹ் செய்துவிட்டு உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரஹ்மானே. எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய தாய் தகப்பனை விட எங்கள் மீது ரொம்ப இரக்கமுள்ளவனே ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் எங்களை விட்டு கடந்து செல்லுகிற போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே யா அல்லாஹ் இந்த ரமலானை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகளினால் பாவங்களினால் இந்த நோன்பை எங்களுடைய முகத்திலே தூக்கி எறிந்து விடாதே ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் நோற்ற நோன்பும் நாங்கள் ஓதிய குர்ஆனும் முன்னிடத்திலே நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக்கி வைப்பாயாக. உன்னுடைய நபி அவர்கள் வாக்களித்த அந்த ரையான் என்ற வாசலினால் அந்த சுவர்க்கத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி எங்களுடைய தாய் தகப்பன் அந்த ஸ்ரீதேவியருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. அவர்கள் ஹயாத்தோடு வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய நோய்களை கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. அவர்களுக்கு உடலில் நல்ல ராகத்தை நல்ல நீண்ட ஆயுளை கொடுத்தல்வாயாக. எத்தனையோ பெற்றோர்கள் எங்களை விட்டு மரணித்து கபராளிகளாகி விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயா. அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு தொழுகையை பழக்கி தந்தவர்கள் எங்களுடைய தாயும் தகப்பனும் யா அல்லாஹ். எங்களுக்கு குர்ஆனை ஓதி தந்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ். உன்னை சுஜூது செய்கின்ற பழக்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்தவர்கள் யா அல்லாஹ். ஒவ்வொரு நோம்பிலும் சஹரில எங்களை எழுப்பி நோம்புக்கு தயார்படுத்தியவர்கள் யா அல்லாஹ். மஸ்ஜிதுக்கு எங்களுடைய தகப்பன் கூட்டி கொண்டு சென்றார்கள் யா அல்லாஹ். அந்த பெற்றோர்கள் செய்து காட்டிய வழிகளிலே நாங்கள் இப்போது அமல்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் யா ரஹ்மானே. ஆனால் அவர்கள் எங்களை பார்த்து சந்தோஷப்படுற நிலையில் அவர்கள் பூமியில இல்லையா அல்லாஹ். அவர்களை நாங்கள் உன்னிடத்திலே சமர்ப்பித்து உன்னிடத்திலே நாங்கள் பாரம் சாட்டி விட்டு கபரிலே வைத்து விட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தி அருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை கொண்டு அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை விட ஆகிராவுடைய வாழ்க்கை அவர்களை சந்தோஷம் உள்ளதாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபர்களை விசாலம் உள்ளதாக ஒளி பிரகாசத்தை கொண்டு நறுமணத்தை கொண்டு யா அல்லாஹ் கபரை நீ சங்கைப்படுத்தி அருள்வாயாக. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா.
எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கும் இப்படி துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நல்ல பரம்பரையிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. ஃபித்னாக்களில் இருந்தும் ஃபசாதுகளில் இருந்தும் தற்கால குழப்பங்களில் இருந்து யா அல்லாஹ் எங்களுடைய சீதேவிகள், எங்கள் செல்வங்களை, எங்களுடைய பரம்பரையான பிள்ளைகளை யா அல்லாஹ் நீ பாதுகாத்திடு ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விலே குர்ஆனை கொடுத்துடியா அல்லாஹ், அவருடைய இல்மிலே நல்ல பரக்கத் செய்தியா அல்லாஹ், நல்ல ஞாபக சக்தி, நல்ல தெளிவான மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுத்தல் ரஹ்மானே. பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மரியாதை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பரம்பரையாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். தற்போதுள்ள நோய்களிலிருந்து எங்களையும் எங்கள் பரம்பரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல் யா அல்லாஹ். திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் யா அல்லாஹ். திடீர் மௌத்திலிருந்து பாதுகாத்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் தௌபாவை, பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே உன்னை சந்திக்கக்கூடிய தௌபாவை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்ணியமான மௌத்தை தாயா அல்லாஹ். உனக்கு விருப்பமான சாலிஹான அமல்களை செய்து கொண்டிருக்கிற போது எங்களுடைய மௌத்தை யா அல்லாஹ் தந்தருள் யா ரஹ்மானே. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பரம்பரையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் மனைவியுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், சாலிஹான பிள்ளைகளுக்கு தாயாக வீட்டின் கடமைகளை செய்து கொண்டே யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சாலிஹான மனைவியாக தந்தாயே, அவர்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு நாங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக வாழ்கிறோம், நாளை சுவர்க்கத்திலும் எங்களை குடும்பமாக வாழ யா அல்லாஹ் தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அவர்களை யா அல்லாஹ் எங்களை இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷப்படுத்தி இதை போல ஆகிராவிலும் சந்தோஷப்படுத்தி யா ரஹ்மானே. ஆண்களைப் போல பெண்களுக்கு அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய கால அவகாசம் குறைவாக இருக்கிறது யா அல்லாஹ். ஆனாலும் எங்களைப் போல நிரப்பமான நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், முஸ்லிம் சமூகத்தின் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். எல்லோருக்குமாக துஆ செய்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யா அல்லாஹ். உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினுடைய பாவங்களை மன்னித்தல் வாயாக. எத்தனையோ மக்கள் கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வலிகளோடு யா அல்லாஹ் வாழ்ந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. இவைகளெல்லாம் உனக்கு தெரியாத ஒன்று அல்லையா அல்லாஹ். அவர்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள். அவர்கள் கஷ்டங்களை நீ போக்கிவிடு ரஹ்மானே. அவர்களுடைய இயல்பு நிலைமைக்கு திரும்பி சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை, நல்ல எதிர்காலத்தையும் யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்துடு ரஹ்மானே. நமது நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக யா அல்லாஹ். எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கி விடுவாயாக. எத்தனையோ மக்கள் கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வறுமை நிலையிலே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய வறுமை நிலையை நீ போக்கி அருள்வாயாக. செய்யக்கூடிய தொழிலிலே யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. குடும்பத்திலே பரக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். எல்லா நிலைகளிலும் உன்னுடைய மேலான பாதுகாப்பை தந்தல்வாயாக யா அல்லாஹ். இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் உன்னை சந்திக்கக்கூடிய சக்கராத்தை ஒரு நாள் சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய சக்கராத்தை லேசாக்கி தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திலே மிகவும் கஷ்டப்பட்டார்கள் யா அல்லாஹ். சக்கராத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில நபி அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டார்கள் யா அல்லாஹ். அந்த நபிக்கே அந்த சக்கராத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் எங்களுடைய நிலைமை எப்படி அமையுமோ தெரியாது யா அல்லாஹ். எங்களை சக்கராத்திலே பிடித்து விடாதே யா அல்லாஹ். உலகத்திலே வாழ்க்கையில் செய்த தவறுகளினால், பாவங்களினால், அநியாயங்களை கொண்டு சக்கராத்திலே எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ரஹ்மானே. இந்த குளிர்ச்சியையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சூட்டையே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு காய்ச்சல் வந்தால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு தலைவலி வந்தாலே நாங்கள் நொந்து போய் விடுகிறோம் ரஹ்மானே. உன்னுடைய தண்டனையை, உன்னுடைய கோப பார்வை எங்கள் மீது சொரிந்து விடாதேயா அல்லாஹ். அல்லாஹ், எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். ரஹ்மானே, உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். சக்கராத்துடைய நேரத்தில் லேசாக்கியா அல்லாஹ். எங்களுக்கு இலகுவானதாக சக்கராத்தை தாயா அல்லாஹ். கலிமா ஷஹாதாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் முன்னே சுஜூது செய்யக்கூடிய உடல் சுகத்தை தாயா அல்லாஹ். வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே நோய்களை கொண்டு
சோதனைகளை கொண்டு தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைகளை கொண்டு யா அல்லாஹ் எங்களை சோதிச்சு விடாது யா அல்லாஹ். கடன் சுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எத்தனையோ பல கடன்களோடு பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கடன் சுமைகளை நீக்குவதற்கு யா ரஹ்மான் நீ தௌஃபீக் செய்வாயாக. அவருடைய தொழிலிலே பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். கஷ்டமான ஹரமான பாவங்களிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய குடும்பத்திலும் யா அல்லாஹ் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களிலே எத்தனையோ மக்கள் திருமணத்தினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசையோடு இருக்கின்ற இளம் ஜுவடிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு தகுந்த நிக்காகை முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடியா அல்லாஹ். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு தகுந்த ஜோடி ஏற்படுத்தி கொடுத்துடு ரஹ்மானே. திருமணம் முடித்து இதுவரைக்கும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் தவித்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியங்களை கொடுத்துடியா அல்லாஹ். அடுத்த ரமலான் வருகிற போது சாலிஹான பிள்ளை பாக்கியங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு ரஹ்மானே யா அல்லாஹ். புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை வாழ்க்கையில் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை உடல் சுகத்தையும் ஈமானையும் தந்திர ரஹ்மானே. காபாவை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நபிமார்கள் தவாஃபு செய்து அந்த புனித பூமியை தவாஃபு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நல்ல உடல் ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். பொருளாதாரத்திலே பரக்கத்தை உண்டாக்கு ரஹ்மானே. தாங்கிக் கொள்ள முடியாத கவலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் யா ரஹ்மான் எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். உலக வாழ்க்கையில் எவ்வாறு கண்ணியமாக எங்களை வாழ வைத்தாயோ அதே போல நாளை ஆகிராவிலும் எங்களை கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ். எங்களை சமூகத்திலும் நாளை ஆகிராவிலும் எங்களுடைய தவறுகளை கொண்டு எங்களை கேவலப்படுத்தி விடாது யா ரஹ்மானே. தலைகுனிய செய்து விடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ். சமூகத்துக்காக யார் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவருடைய சொத்து செல்வங்களிலிருந்து செலவழிக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நிரப்பமாக நீயும் உதவி செய்து அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நலவுகளையும் கைறுகளையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குர்ஆன் எங்களுக்காக நாளை கியாமத்திலே ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக்கிடு ரஹ்மானே. குர்ஆனை ஓத தெரியாத மக்களாக அதனை திக்கி திக்கி தவறாக ஓதிக்கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. அதை தவறாக பிழையாக எங்களிடத்திலே இருந்து மறுத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய எல்லா நோன்புகளையும் எஞ்சி இருக்கின்ற நோன்புகளையும் நோற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எல்லா நோன்புகளையும் கபூல் செய்திட ரஹ்மானே. உன்னிடத்திலே நபிமார்கள் நல்லவர்கள் சாலிஹீன்கள் சித்தீகீன்கள் சுஹதாக்கள் அதே போல நல்ல அவுலியாக்கள் உன்னிடத்திலே துஆ கேட்டதை போல நாங்கள் உன்னிடத்திலே கேட்கவில்லை ரஹ்மானே. அதற்காக எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். நல்லோர்களுக்கு சாலிஹீன்களுக்கு நீ எவ்வாறான பாக்கியங்களை கொடுத்தாயோ அதே போன்ற நிரப்பமான பாக்கியங்களை எங்களுக்கும் தந்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ். எத்தனையோ பல மக்கள் நோயினால் வஃபாத் ஆகிவிட்டார்கள், இள வயதிலே மரணித்து விட்டார்களுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. அவர்களுக்கு சொர்க்க பாக்கியத்தை நற்கூலியாக கொடுப்பாயாக. கடந்த காலங்களில் எங்களை விட நன்றாக நோன்பு நோற்றவர்கள் நன்றாக தொழுதவர்கள் எத்தனையோ மக்கள் இன்று நோன்பு நோக்க முடியாத நிலையில் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு நீ பூர்ணமான சவாபை கொடுத்துடு ரஹ்மானே. கடந்த காலங்களிலே நோன்பு நோற்ற அந்த நன்மையினால் அவர்களுக்கு இப்போது நன்மைகளையும் நல்ல பாக்கியங்களையும் கொடுத்துடு ரஹ்மானே. அவ்வாறான நோய்கள் எங்களுக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். சொல்ல முடியாத பயங்கரமான நோய்களினால் எத்தனையோ மக்கள் கவலையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய நோய்களை குணப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ். வாடும் வீடுமாக சுற்றுகிற நிலையிலிருந்து யா அல்லாஹ் எம்மையும் நீ பாதுகாத்திடியா அல்லாஹ். எங்கள் பரம்பரை அந்த நோய்களிலிருந்து பாதுகாத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ். எத்தனையோ நோய்கள் நாளுக்கு நாள் புது புது நோய்கள் பரவி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இடத்திலே கையேந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் உன்னை அமல் செய்யக்கூடிய ஈமானையும் உறுதியான யகீனையும் தாயா அல்லாஹ். எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நாளை கியாமத்திலே நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. அந்த நபிகளாரோடு ஒன்றாக சுவர்க்க பாக்கியத்திலே உள்ளே நுழைந்து அந்த சுவர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. எங்களுடைய கல்புகளில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் அல்லாஹ் நீக்கி எங்களுடைய கல்புகளை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ். அந்த புனிதமான ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த மக்களாக எங்களுக்கு கபூல் செய்து ரஹ்மானே. உன்னிடத்தில் ஆதரவு வைத்தவர்களாக அந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக நடினிசை நேரம் கடந்தும் இந்த இடத்துல உன்னிடத்தில் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். வேற எதற்காகவும் அல்ல யா அல்லாஹ்.
அந்த இரவை நீ எங்களுக்கு தர வேண்டும், அந்த அமல்களை நாங்கள் அடைய வேண்டும் என்ற ஒரே இஹ்லாஸோடு நியத்தோடு இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் யா ரஹ்மானே. நாங்கள் ஏமாற்றப்பட்ட கூற்றமாக எங்களை ஆக்கிடாதே ரஹ்மானே. எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியங்களை அடைந்த சீதேவிகளாக எங்களை கபூல் செய்வாயாக. இந்த இடத்தில் இது செல்லுகிற போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில யா அல்லாஹ் எங்களை எங்களுடைய வீட்டுக்கு சுகமாக போய் சேர தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. இந்த முபாரக்கான மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. அதற்கு உழைத்தவர்கள், அதற்கு அத்தனை பல நடவடிக்கைகளையும் செய்தவர்களுக்கு யார் சவாபை நிரப்பமாக கொடுத்தல்வாயாக. எங்கள் துஆவை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் துஆ இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.